நான் இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல நீ என் கண்ணுக்கு ஹீரோவா தெரிஞ்ச செர்ரி. இப்போ ஜீரோவாவன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. என்ன பண்றது? மீரா அத்தைய நல்லா காப்பாத்திட்ட செரி. ஒரு தடவை நீ என்ன காதலிச்சு பாரு நட்சத்திரா. நீ எவ்வளவு தப்பு பண்ணாலும் என் அத்தை பொண்ணு தானே உன்னை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எத்தனை தடவை வேணாலும் காப்பாத்துவேன். நீ ஒன்னும் ஹீரோலாம் ஆக வேண்டாம். ஏன் ஹீரோ எனக்கு இருக்காரு. அம்மா என்னடா கடவுளின் தலையில இப்படி ஒரு விதி எழுதி வச்சிருக்காருல. அம்மா அழாதீங்கம்மா, அழாதீங்க. கடவுள் இருக்காருமா. நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டிப்பா காட்டுவாரு. கவலைப்படாதீங்க, அழாதீங்க. அப்படியா செரி? இவ்ளோ விஷயம் நடந்துருச்சா? கடைசியா உங்க அப்பாக்காக நீ திருடன்னு பழி சுமந்துக்கிட்டியா? லாயர் ஃபீஸ்க்காக 2 லட்சம் ரூபாய் கிடைக்குதுன்னா என்ன கொள்ளக்காரன் திருடன்னு என்ன முத்திர குத்துனா கூட அதை பத்திலாம் கவலை இல்ல பூமி. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. பூமி, அந்த ஃபீஸ் எப்படியாவது அண்ணன் கிட்ட கேட்டு ரெடி பண்றியா ப்ளீஸ்? என்ன பண்றீங்க அத்தை? லாயர் ஃபீஸ் கேட்டல்லம்மா, அதுக்கு தான் இந்த பணம். அத்தை, இதுல எவ்ளோ பணம் எடுத்து இப்படி அடுக்கி கொடுத்தாலும் 2 லட்சம் ரூபாய் வராதுல்ல. என்னது, லாயர் ஃபீஸ் 2 லட்சமா? ரொம்ப ஃபேமஸான லாயர், அந்த அளவுக்கு வாங்குவாங்கல்ல அத்தை. அவ்வளோ பணத்தை நாம எப்படி ரெடி பண்றது பூமி? நம்மளால ரெடி பண்ண முடியாது. உங்க பையன் கிட்ட கேட்டு வாங்கிக்க வேண்டியதான் அத்தை. ஐயோ, அவன்கிட்ட கேக்குறதா? அவரோட பெயிலுக்காகன்னு கேட்டா அவன் தருவானா பூமி? தரமாட்டாரு. நம்ம தான் அவரை எப்படியாவது ஏமாத்தி வாங்கிக்கணும் அத்தை. அவனை ஏமாத்துறதா? தெரிஞ்சதுன்னா அவன் ரொம்ப கோவப்படுவாமா. உண்மை தெரிஞ்சாதானத்தை அவர் கோவப்படுவாரு. இப்போதைக்கு நமக்கு இந்த வேலை முடியணும். என்ன அத்தை, மாமா வெளியில வரணும்னு உங்களுக்கு விருப்பம் இல்லையா? நீ என்ன பூமி இப்படிலாம் கேக்குற? ஆனா ககனை ஏமாத்தி 2 லட்சம் ரூபாய் வாங்குறது அவ்வளவு சுலபமா? கஷ்டம்தான். ஆனா கஷ்டமான டைம்ல கரெக்டா யோசிச்சாதான் ஈஸியான வழி கண்டிப்பா கிடைக்கும் அத்தை. நீங்க என்ன பார்த்து இந்த கேஸ பத்தி முழு டீடைல் சொன்னதும் எனக்கு கேபியோட கேஸ்ல ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. சாதாரணமாவே நான் ஃபீஸ் வாங்காம எந்த கேஸையும் எடுத்து ஸ்டடி பண்ணவே மாட்டேன். ஆனா என்னோட ஃபீஸை கொடுப்பீங்கிற நம்பிக்கையில உங்க கேஸை நான் ஸ்டடியும் பண்ணிட்டேன். தேங்க்யூ சார். இந்தாங்க உங்களோட ஃபீஸ். இன்னைக்கு எங்க மாமா கண்டிப்பா வெயில்ல வெளில வந்துருவாருல்ல? வந்துருவாருமா. இன்னைக்கு பெயில்ல வெளியே வந்துருவாரு. நாளைக்கு நிரபராதிய நிரந்தரமா வெளியே வந்துருவாரு. குற்றவாளிய கேஸ்ல இருந்து தப்பிக்க வைக்கிற புத்திசாலி வக்கீல்னா நிரபராதியான உங்க மாமாவை நிரபராதின்னு நிரூபிக்க முடியாதா? இந்த விஷயத்துல டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க ஃபீஸ் கொடுத்துட்டீங்கல்ல, இனிமே நீங்க நிம்மதியா இருங்க மேடம். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க மேடம், கோர்ட்ல சந்திக்கலாம். சரிங்க லாயர் சார், தேங்க்யூ. நீங்க தான் என் நம்பிக்கை, நீங்க தான் எங்க பலம். வா சரி, வரும் சார். இத பத்திரமா எடுத்து வை. கார்ல என்னோட கோட்டை மறந்த மாதிரி இதையும் எங்கேயாவது மறந்து வச்சிடாத. சரிங்க சார். நீ உள்ள போயிரு, நான் கார்ல இருக்கிற கோட்டை எடுத்துட்டு வந்தேன். ஓகே சார்.
நீங்க யாரு? என் பேரு அபூர்வா. ஓ, கேபி சாரா அநியாயமா மர்டர் கேஸ்ல மாட்டி விட்ட அபூர்வா நீங்க தானா? அநியாயமா இல்லாம நியாயமா கூட இருக்கலாம்ல மிஸ்டர் சத்யானந்து சார். நீங்க ரொம்ப தெளிவா பேசுறீங்களா மேடம்? நீங்க அஃபென்ஸ், நாங்க டிஃபென்ஸ். உங்ககிட்ட நான் பேசக்கூடாது. நான் கிளம்புறேன். ஹலோ, என்ன உங்க கார்ல உங்க அசிஸ்டன்ட் மறந்து போன லாயர் கோட்டை எடுக்க போறீங்களா? உங்க அசிஸ்டன்ட் மறக்கல. உங்ககிட்ட இப்படி பேசுறதுக்காக நான் தான் பிளான் பண்ணேன். இதுல இருந்தே நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. அப்படியே உங்க வைஃப் ருக்மணிக்கு ஒரு தடவை கால் பண்ணுங்களேன். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான நியூஸ் சொல்லுவாங்க. என் ஒய்ஃப் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? பேரு மட்டும் இல்ல, அட்ரஸும் தெரியும். இங்க நிக்கிறது அபூர்வா. தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா பாதாளத்துல இருக்கிற ஜியோகிராஃபிய கூட தெரிஞ்சுக்குவேன். அட, ஃபோன் பண்ணி குட் நியூஸ் என்னன்னு கேப்பீங்கன்னு நினைச்சா என்கிட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. என்னங்க, நான் உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன், நீங்களே கால் பண்ணிட்டீங்க. யாரோ நம்ம வீட்டுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் இருக்க சூட்கேஸ கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்னங்க, லைன்ல இருக்கீங்களா? சரி, இந்த பணம் 10 லட்சத்தை யாருங்க அனுப்புனாங்க? யாரு என்னன்னு எனக்கு தெரியும். நீ போனை வை. சரி. நீங்க தான் 10 லட்சம் ரூபாய் சூட்கேஸ்ல அனுப்புனீங்களா? எஸ். இங்க கோர்ட்ல வச்சு கொடுத்தா உங்க சின்சியாரிட்டிக்கு கெட்ட பேர் வந்துரும்ல. அதுக்கு தான் அப்படி ஒரு பிளான போட்டேன். பாருங்க, அந்த ஒரு சூட்கேஸ் மட்டும் இல்ல, இந்த மாதிரி சூட்கேஸ் இன்னும் நிறைய நிறைய உங்க வீட்டுக்கு போகும். இப்ப நான் என்ன பண்ணணும்? தட்ஸ் குட். வெரி சிம்பிள். இன்னைக்கு அந்த கிருஷ்ண பிரசாத்துக்கு பெயில் கிடைக்க கூடாது. அவன் பெர்மனண்டா ஜெயிலே இருந்துடணும். கேஸை ஜெயிக்கிறது தான் கஷ்டம், தோக்கறதுல என்ன இருக்கு? அப்படியே பண்ணிடலாம்.